மரத்தை பாமாவுக்கும் மலரை ருக்மணிக்கும் அளித்த பரந்தாமன். துவாரகையின் அந்த பொற்காலையில் அரண்மனை முழுவதும் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தரிசிக்க தேவரிஷி நாரதர் வந்தார். அவரது கையில் இருந்து தேவலோகத்தில் இருந்து கொண்டு வந்த ஒரு அபூர்வ மலர், அதுதான் பாரிஜாதம். அந்த மலர் சாதாரண மலர் அல்ல, அது தெய்வீக வாசனை கொண்டது. அதை அணிந்தவர் மனதுக்கு அளவற்ற ஆனந்தம் தரும். ருக்மணிக்கு கிடைத்த அருள். நாரதர் அந்த மலரை பகவானுக்கு அர்ப்பணித்தார். கண்ணன் அதை மெதுவாக எடுத்தார். அவரது அருகில் இருந்த ருக்மணியை பார்த்தார். அந்த பாரிஜாத மலரை அவளிடம் கொடுத்தார். ருக்மணி அதை அவள் தலைமுடியில் அணியவில்லை. அந்த தருணம் பக்தியின் உச்சமாக இருந்ததாம். அதை அவர் பகவானின் பாதத்தில் வைத்து வணங்கினார். சத்யபாமாவின் மனக்குழப்பம். இந்த நிகழ்வு சத்யபாமாவின் கண்களில் விழுந்தது. அவர்கள் உள்ளம் கலங்கியது. ஏன் அந்த மலரை எனக்கு கொடுக்கவில்லை? அவள் மனம் வேதனைப்பட்டதாம். அவள் பகவானிடம் நேராக கேட்டாள், நான் உன் பிரியமானவள் அல்லவா? எனக்கு அந்த மலர் ஏன் கிடைக்கவில்லை? பகவானின் கண்ணன் சிரித்தார். ஒரு மலருக்காக ஏன் வருந்துகிறாய்? நான் உனக்காக அந்த மரத்தையே கொண்டு வருகிறேன் என்றார். சத்யபாமாவின் மனதை அமைதியாக்கியது, ஆனால் ஒரு பெருமிதத்தையும் உருவாக்கியது. பகவான் சத்யபாமாவை அழைத்து கொண்டு தேவலோகத்திற்கு சென்றார். பாரிஜாத மரம் திகழ்ந்தது. அதன் வாசனை தூரம் பரவியது. கண்ணன் அதை வேரோடு பிடுங்கி கருடன் மீது ஏற்றினார். இந்திரனின் மதிப்பு. அந்த சமயம் இந்திரன் கோபத்துடன் வந்தான். இது தேவலோக மரம் என்று தடுத்தான். பகவான் அனைத்தையும் வென்றார். பாரிஜாத மரத்தை எடுத்து சென்றார். துவாரகையில் பாரிஜாதத்தில், சத்யபாமாவின் மாளிகையில், உத்தியான வனத்தில் அந்த மரம் நடப்பட்டதாம். அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். இப்பொழுது முழு மரமும் என்னுடையது என்று எண்ணினாள். ருக்மணியின் அமைதி. இந்த செய்தியை அறிந்த ருக்மணிக்கு மிகவும் அமைதி. ஆனால் அவள் மனம் கலங்கவில்லை. அவள் எதையும் கேட்கவும் இல்லை. பகவானின் தெய்வீக தீர்ப்பு. ஒரு அதிசயம் நடந்ததாம். பாரிஜாத மரம் பாமாவின் மாளிகையிலும் இருந்தது. ஆனால் அந்த மலர்கள் ருக்மணியின் மாளிகையில் விழத் தொடங்கின. இதை பார்த்த பாமா கோபத்தில், இது என்ன அநீதி என்று அழுதாள். கண்ணன் மெதுவாக சொன்னார், பாமா, நீ மலரை உன் ஆசைக்காக கேட்டாய். அதை அனுபவிக்க விரும்பினாய். ஆனால் ருக்மணி அந்த மலரை எனக்கே அர்ப்பணித்தாள். அவளுக்கு ஆசை இல்லை, பக்தி மட்டுமே உண்டது. மரம் உன்னிடம், மலர் அவளிடம். அந்த வார்த்தைகள் சத்யபாமாவின் மனதை உருக்கியது. அவள் தனது தவறை உணர்ந்தாள். என்னை மன்னியுங்கள் என்றாள். பகவான் இருவருக்கும் சமமாக மலர் கிடைக்க அருளினார்.